முற்காலத்தில் பற்றுமிகு அடியார்க்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன், என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன், என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும், எதிரி எவனாலும் அவனை வஞ்சிக்க முடியாது, தீயவன் எவனாலும் அவனை ஒடுக்க இயலாது, அவனுடைய எதிரிகளை அவன் கண்முன் நசுக்குவேன், அவனை வெறுப்போரை வெட்டி கொல்வேன், என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும், அவன் கையை கடல் வரைக்கும் அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன், நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான், நான் அவனை என் தலைப்பேராக்குவேன், மண்ணகத்தின் மாபெரும் மன்னனாக்குவேன், அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன், அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும், அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன், அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன், அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ, என் நீதி நெறிகளின்படி நடக்காவிடிலோ, என் விதிகளை மீறினாலோ, என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடிலோ, அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன், அவர்களின் தீச்செயலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன், ஆயினும் என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்க மாட்டேன், என் வாக்கு பிறழாமை நின்று வழுவ மாட்டேன், என் உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன், என் வாக்குறுதியை நான் மாற்ற மாட்டேன், ஒரே முறையாய் என் புனிதத்தின் மீது ஆணையிட்டு கூறினேன், ஒருபோதும் அவனுக்கு நான் பொய் உரைக்க மாட்டேன், அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும், அவனது அரியணை கதிரவன் உள்ளளவும் என் முன் நிலைக்கும், அது விண்ணின் உண்மையான சான்றென உறுதியாயிருக்கும், நிலாவென என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆயினும் திருப்பொழிவு பெற்றவரை இப்போது நீர் புறக்கணித்து தள்ளிவிட்டீர், அவர் மீது கடுஞ்சினம் கொண்டுள்ளீர், ஊழியருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை வெறுத்து ஒதுக்கினீர், அவரது மணிமுடியை புழுதியில் தள்ளி இழிவுபடுத்தினீர், அவருடைய மதில்களை தகர்த்து விட்டீர், அவருடைய அரண்களை பாழடையச் செய்தீர், வழிப்போக்கர் அனைவரும் அவரை கொள்ளையிடுகின்றனர், அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு அவர் ஆளானார், அவருடைய எதிரிகளின் கை ஓங்கச் செய்தீர், அவருடைய பகைவர் அனைவரும் அக்களிக்கச் செய்தீர், அவரது வாளின் முனையை வளைத்து விட்டீர், போரில் அவரால் எதிர்த்து நிற்க முடியாதபடி செய்தீர், அவரது மாட்சி அவரை விட்டு விலகச் செய்தீர், அவரது அரியணையை கீழே தள்ளிவிட்டீர், அவரது இளமையை சுருக்கிவிட்டீர், அவருக்கு வெட்கத்தை ஆடையாக்கினீர். எவ்வளவு காலம் மறைந்திருப்பீர் ஆண்டவரே, என்றென்றுமா? எவ்வளவு காலம் உமது சினம் நெருப்பென எரிந்து கொண்டிருக்கும்? எங்கள் ஆயுள் எவ்வளவு குறுகியது என்பதை நினைத்தருளும். மானிடர் அனைவரையும் வீணாகவா படைத்துள்ளீர்? என்றும் சாவை காணாமல் இருப்பவர் எவர்? பாதாளத்தின் பிடியினின்று தன்னை காத்து கொள்பவர் எவர்? என் தலைவரே, தொடக்க காலத்தில் நீர் காட்டிய பேரன்பு எங்கே? தாவீதுக்கு உமது வாக்கு பிறழாமையை முன்னிட்டு உறுதியாக கூறியது எங்கே? என் தலைவரே, ஊழியர் மீது சுமத்தப்படும் பழியை நினைத்து பாரும். மக்களினங்களின் பழிச்சொற்கள் அனைத்தையும் என் நெஞ்சில் தாங்குகின்றேன். ஆண்டவரே, எதிரிகள் அவர் மேல் பழி சுமத்துகின்றனர். அவர்கள் உம்மால் திருப்பொழிவு பெற்றவரை சென்றவிடமெல்லாம் தூற்றுகின்றனர். ஆண்டவர் என்றும் புகழப் பெறுவாராக. ஆமேன், ஆமேன்.